வாங்க, வாங்க. நம்ம வீடு தான். என்ன பார்க்குறீங்க? உள்ள வந்து தான் பாருங்களேன். வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தது. ஆக்சுவலி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. நமக்கு அந்த டெம்ப்ளேட் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே விட்டாச்சு. இன்னைக்கு இது வந்து சண்டேவோட விளாக் தான். அ பெருசா எந்த வேலையும் இல்ல. அதாவது வேலையெல்லாம் நெறையா இருக்கு. சாட்டர்டே, சண்டே எதுலயும் கமிட் ஆயிக்கிறது இல்ல. வீட்டு வேலைகள் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பாப்பா தூங்குறப்போ, எப்பாவது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப செஞ்சுக்கிறதா. மத்த டைம் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான். சாட்டர்டே, சண்டே. அரிசி டப்பா கழுவி வச்சு 2, 3 நாள் ஆயிருச்சு. ஆனா அரிசி இன்னைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ண பைய. சரி அத கொட்டி வச்சு எடுத்து உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா, டப்பாவும் இங்க எடுத்து அடைச்சிட்டு கிடக்காது. அரிசியும் எடுத்து உள்ள வச்ச மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா தூங்குறதுக்கப்புறம் இந்த வேலைய தான் பார்த்துருந்தேன். அ அரிசியில வந்து செல்லு எப்படி பிடிக்குதுன்னு தெரியல. ஆனா இந்த டைம் பயங்கரமா எல்லாத்துலயுமே பிடிச்சிருந்தது. ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்து தொடச்சு எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் தான் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அதுக்காகவே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஆனா தொடச்சுமே 3 நாள் ஆயிருச்சு. இது பேக் இன்னைக்கு உடைச்சனால இன்னைக்கு எடுத்து உள்ள வச்சாச்சு. ஆக்சுவலி சண்டே அப்படின்னாலே சாட்டர்டே நைட்லேருந்தே முடிவு பண்ணிருவோம். இன்னைக்கு நாளைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிருவோம். நான்வெஜ்ஜில மட்டனா, சிக்கனா இல்ல வேற என்ன செய்ய போறோம் அதில அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி நைட்டே வந்து சிக்கன் எடுத்து மேரினேட் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம். ரெகுலரா அப்பவே எடுத்து செய்யறதுல வந்து கொஞ்சம் ஓவர் குக் ஆயிட்டாலும் ஒரு மாரி ஆயிரும் சிக்கன். ஆனா வந்து இந்த டைம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மேரினேட்ஸ்ன்னா ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தயிர் மட்டும் ஊத்தி நல்லா கலக்கி ஒரு சம்படால ஏர் டைட்டாடா வச்சுட்டேன். காலையில எடுத்து கொஞ்ச நேரம் சமைக்கிறதுக்கு முன்னாடி, 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளிய வச்சதுக்கப்புறம் அத எடுத்து குக் பண்ணேன். ரொம்பவே நல்லா சாஃப்ட்டா கடைகளெல்லாம் நம்ம பிரியாணிலேருந்து பிக்கும்போது எப்படி வருது, அந்த மாரி தாங்க வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் டைமுக்கு தான் வந்து கூட்டவே ஸ்டார்ட் பண்ணுனேன். சாட்டர்டே, சண்டே அதாவது அவர் வீட்ல இருக்காரு. அந்த டைம்ல ஃப்ரீ டைம் அப்படின்னாலே, மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த வேலைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுருவேன். இல்ல அவங்க எப்போ தூங்குறாங்களோ, அந்த டைம் தான் வந்து செய்வேன். ஏன்னா நம்ம சாட்டர்டே, சண்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல குழந்தைகள கொண்டு போய் அவங்ககிட்ட விட்டுட்டு வேலைகள நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்ட் இருக்காது. அதுக்கு முன்னாடி பர்சனல் டைமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு கிடைக்காது அப்படிங்கிறது. பர்சனலானா ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் பற்றி பேசணும், இல்ல அடுத்த ஒரு மூமெண்ட் பற்றி பேசணும், இல்ல சும்மா ஏதாவது ரேண்டமா பேசணும் அப்படின்னா கூட, நாம வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற ஒரு அன்பு குறையிற மாரி எனக்கு ஃபீலா இருக்கும். ஃபீலா இருக்கிறதையும் தாண்டி அவங்களுக்கு அந்த டைம் குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அ பாப்பாவுக்குமே அப்படிதான். அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அ அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய முழு இதா இருக்கும். அதனாலேயே சாட்டர்டே, சண்டே அப்படின்னு வந்துட்டாலே கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து வந்துரும். அவங்க இருக்கிறாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதே சாக்காட்டிட்டே ஒரு சில வேலைகள தள்ளி தள்ளி போட்டு கடைசியா கூட்டுற வேலையே 5 மணிக்கு தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெசல் வாஷ் மட்டும் அடிக்கொருக்கா பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா, எப்படி இவ்வளோ பாத்திரம் சேருதுன்னு வந்து எனக்கு தெரியவே மாட்டேங்குது. யாராவது கிட்ட சொன்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா? 3 பேர் தான் இருக்கிறாங்க. என்ன சும்மா பாத்திரம் கழுவுறேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா, எனக்கு சொல்லவே தெரியல. எப்படி இவ்வளோ பாத்திரம் சேருது? என்ன ஏதுன்னு? ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அதனால தான் சேருது. இதுலயும் ஒரு பேர் சொல்லிருவாங்க. சோறே ஆக்க மாட்டா அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்லுவாங்க. யாருமே வந்து மத்தவங்களோட லைஃப் ஸ்டைல பார்க்காம வந்து பேசவே கூடாது. அது ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம்னு நம்மள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கழு சமைக்காம எப்படிங்க இவ்வளோ பாத்திரம் சேரும்? அது ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அ அவளுக்கு என்ன நல்லா தூங்கி எந்திரிக்கிறா அப்படிங்கிற மாரியெல்லாம். எனக்கு வந்து என்னென்னா, மத்தியானம் எப்பாவது ஒரு நேரம் 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் அதுக்கு மேலேயே வந்து நான் தூங்கிருவேன். எனக்கு இருக்கிற வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் தூங்குறேன். இதில என்ன வந்து மத்தவங்களுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அ சமைக்காம எப்படிங்க 2, 3 ஒரு நாளைக்கு 8 டைம், 9 டைம் பாத்திரம் கழுவ முடியும்? பேசுறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் கண்டுக்கிறதில்ல. முதல்ல அப்படின்னா ரொம்ப அதுக்காக ஒரி பண்ணிக்குவேன். நம்மள என்னன்னே தெரியாம பேசிட்டே இருக்காங்களே! நம்மள பேசுறது இல்லாம மத்தவங்ககிட்டயும் நம்ம பத்தி ஒரு இதைய கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கும் வெளிப்பார்வையில நம்ம அப்படிதான் தெரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆஃப்டர் யூடியூப்க்கு அப்புறம் தே நோ என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும் கொஞ்சமாவது நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் மனசு வந்து அவங்கள ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுனா நம்ம மனசு அத ஆட்டோமேட்டிக்கா சாட்டிஸ்ஃபை ஆன மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் இதுவுமே. ஒரு சில டைமே வந்து
என் ஊருக்கு போனாலே எங்கள் மாமனார் கேட்பாரு, "கடையில் தான் சாப்பிட்றீங்களா? இல்லை வீட்டில் ஆக்கி சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்கும். இருந்தாலும் அவர குறை சொல்றதுக்கு இல்ல. எனக்கு என்னன்னு தெரியல, அவருக்கு ஏன் இப்படி ஒரு தாட் வந்தது? ஏன் அந்த ஹோப்பை நம்ம குடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் என்ன தான் யோசிச்சுப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் மேரேஜ் ஆன புதுசில் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு லைஃபாக இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நிறையா சேஞ்ச் ஆனங்காட்டி அதிலேருந்து என்னால் வந்து அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு சில விஷயங்கள் வந்து என்னால் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுங்கிறக்க ரொம்ப சஃபராக இருந்திருந்தேன். இப்போ கொஞ்சம் அதில் பழகிட்டங்காட்டி வந்து எனக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் சமைக்க தெரியாது, பெங்களூர் வரணும், லாங்குவேஜ் தெரியாது, எவ்வளவோ அதுக்காகலாம் எத்தனையோ நாள் வந்து வருத்தப்பட்டுருக்கிறேன். பட் இப்போ அப்படி கிடையாது. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பேன்னு சொல்ல முடியாது. நான் சமைச்சதே இல்லை அப்படிங்கிறதுக்காக எப்போவாவது சமைப்பேன். நைட் டின்னர் அந்த மாதிரி சமைப்பேன் மோஸ்ட் ஆஃப் தி டைம். அதாவது புதுசாக கல்யாணமான புதுசில். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அப்புறம் வந்து எல்லா வேலையுமே படன்னு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனால் அந்த ஹோப் வந்து அவருக்கு இன்னும் வரல. எனக்கு அது ரொம்ப வருத்தமாகவே இருந்துகிட்ருக்கும். சரி, ஓகே, அந்த ஹோப்பை தான் நம்ம கொடுத்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். நான் அதுக்கு வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஒரு மாதிரி கோபம் வரும். ஆனால் அதை வெளி காமிச்சிக்க மாட்டேன். இப்போ வந்து அதுக்காக கோவப்படுறதுன்னு கூட கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மற்றவங்கள நம்மளை ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்காக நம்ம வந்து ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்காகவே ஓடிட்டுருப்போம். அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க அப்படிங்கிறது வந்து நான் எங்கள் மாமா அவங்கள சொல்லலை. இன்னும் நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்கள சொல்கிறேன். என்னோடய மாமா அப்படிங்கிறது என்னோடய அப்பா மாதிரி தான். அவர் என்ன சொன்னாலும் நம்ம அப்பா ஒரு சில டைம் சொன்னால் கோவம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் வந்து அது நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மட்டும்தான் கேட்பாரே தாண்டி மற்றபடிக்கு எனக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். மற்ற எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஹோப் எப்படி அவர்கிட்ட இருந்து இல்லை என் மருமக பண்ணுறா அப்படிங்கிறது சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சீக்கிரம் மாறும் அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெட் கவர் வந்து துவைச்சி போட்டிருந்தேன். மேலே மழை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபெக்டாக காஞ்சதுக்கப்புறம் தான் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துருந்தேன். ஆக்சுவலி புதுசாக ஏதாவது வாங்கினா நமக்கு அப்போவே யூஸ் பண்ணணுங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆனால் நிறைய எங்கள் அக்கா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசு வாங்கினாங்கன்னா தொடவே மாட்டாங்க. புதுசுன்னு வச்சுக்குவாங்க. ஆனால் நான் அப்படியே நேர் ஆப்போசிட். புதுசு வாங்கினா உடனே யூஸ் பண்ணி பார்க்கணும். எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். 2 தலகாணிக்கு வந்து பெட் கவரோட உரை போட்டு வச்சுருவேன். ஒன்றுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போடுவேன். அது எதுக்காக அப்படின்னா என்னோடய தலகாணிக்கு மட்டும். ஏன்னா நைட்டில் இவங்க யாராவது வச்சுருக்காங்கன்னா நம்ம தலகாணி எதுன்னு தொட்டு பார்த்துக்கிறதுக்கு பதிலாக அந்த கவர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறக்காக நான் இப்படி வச்சுக்குவேன். நீங்களும் யாராவது இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட் கவர் வந்து ப்யூர் காட்டன் கிடையாதுங்க. கொஞ்சம் வந்து கிரேப் கலந்தது, அதாவது பாலிஸ்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, பாலிஸ்டர் மாதிரி தான் இருக்குது. யூஸ் பண்ணியிருக்கோம், தெரியல எப்படி இருக்குன்னு தெரியல. நான் அவர்கிட்ட வந்தால் கேட்டுட்டு சொல்கிறேன். அவர் சொல்லுவார் இது ஜூடு வருது அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவார். எனக்கு அது இன்னும் பெருசாக அது எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா படுத்த தூங்கிடுறோம். இதில் எப்படி அதில் ஜூடு வருது இல்லை உப்பஸ் அடிக்குது குளிர் அடிக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. எதில் கொடுத்தாலும் நம்ம தூங்கிறது தான். அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டார், வந்ததுக்கப்புறம் தான் கேட்கணும். ஆக்சுவலி இது மண்டே மார்னிங் வந்து 8 o'clock அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கல. சரி அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பெட் கவர் நல்லா இருந்தது. போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து ஆல்ரெடி பெட்டு வந்து ரொம்பவே லென்த்து. பெட் கவர் போட்டோன்னே எக்ஸ்ட்ராவாக லென்த்தாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி, ரூமுக்கும் நல்லா செட் ஆன மாதிரி இருந்தது. இந்த டைமில் எப்போ பெட் கவர் போட்டாலும் பாப்பா வந்து நம்மளை போடவே விட மாட்டாங்க. ஒரு டென்ஷன் பண்ணி விட்டுருவான். அதுக்காகவே அந்த இன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வச்சுட்டு இந்த எலாஸ்டிக் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே ஃபீல் ஆகுதே தாண்டி அதையுமே கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். இது 108 × 108 அந்த மாதிரி பெட் கவர் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் பெட்டு வந்து 84 × 78. ஸோ கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே இப்படி தான் இருக்கணும், ரொம்ப டைட்டாக போட்டாலும் 4 பக்கம் ஏதாவது கிழிஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவரையே வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி ஒரு கவர் ஆர்டர் போட்டிருந்தேன், உங்களுக்கு போன விலாகில் சொல்லியிருப்பேன். இன்னொன்று வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஒரு 2 அணை இருந்தால் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இந்த இன் பண்ணுறது வந்து வேண்டாம், எப்பாவதுனா மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறேன். தெரியல அதோட சைஸ் வந்து கரெக்டாக இருந்தது இல்லை குவாலிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா வச்சுப்பேன். இல்லை அப்படின்னா அதை ரிட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறேன். ஏன்னா 1 ஓகே, 2 நமக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் துவைச்சா கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்னென்னு தெரியல. நைட்டு வந்து எல்லா வேலையும்
வேலையும் முடிச்சுட்டு மாப்பெல்லாம் போட்டிருந்தோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து காய்கறி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அவருக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். அவரைக்காய் ரொம்ப இருந்தது, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரைக்காய் அப்படின்னா. சரி ஏன் நம்ம மட்டும் சாப்பிடுவானே, அவருக்கும் சேர்த்து டிஃபனுக்கு கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து கட் பண்ணி கழுவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாப்பா நானும் மாப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போடுறேன்னு சொல்லி அப்படியே விழுந்துட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாள் பாப்பா. ஹெல்ப் பண்ணுவாள், கூட என்ன வேலை செஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுவாள். அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குழந்தை வந்து நம்மக்கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்குது இல்லையா. நைட்டே வந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன். காலையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் 5 செகண்ட் அந்த மாதிரி வேலை தான். ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்தது. இன்றைக்கி அப்பாக்கிட்ட பாப்பா தான் காசு கேட்டாங்க, அம்மாளுக்கு உண்டியலில் காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து 500 ருபீஸ் கொடுத்துட்டாரு. எனக்கே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இன்றைக்கி பெருசாக எந்த வேலையும் செய்யலினாலும் எல்லா வேலையும் வந்து திருப்தியாக முடித்தா அப்படிங்கிற ஃபீலில் என்ன நானே பாராட்டிக்கிறேன். ஒவ்வொரு பாராட்டும் நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களையே பாராட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் மற்றவங்களையும் பாராட்டுவீங்க. நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணிக்கோங்க.